சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, அழகான இந்த காலை வேளையிலேயே யோகத்தின் படியில் காலை வைத்துவிட்ட என் அன்பு பிள்ளையான உனக்கு உதவி செய்வதற்காக உன் சாயப்பா நான் ஓடோடி வந்திருக்கேன். உன் மனசுல இருக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் என் காலடியில் இறக்கி வச்சிடு. மகிழ்ச்சி வந்தால் அதை முழுவதுமாக எடுத்துக்கொள். உன் மனசுல கவலைகள் வந்தால் அதை முழுவதுமாக என் காலடியில் போட்டுவிடு. நிரந்தரமான மகிழ்ச்சியோடு நீ எப்போதும் இருக்கும்படி உன் மனம் விரும்பிய விஷயங்களை எல்லாம் இப்போது உன்னிடமே வந்து சேர்க்கப் போகிறேன் என் செல்லமே. அதிர்ஷ்ட யோகமும் ராஜ யோகமும் எல்லாருக்கும் அவ்வளவு சுலபமாக கிடைச்சிடாது. அதற்கு உன் சாயப்பாவின் அருளும் ஆசியும் வேண்டும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அல்லவா? அப்படிப்பட்ட அருள் ஆசியை இப்போது உனக்காகவே உன் கைகளில் ஒப்படைப்பதற்காக வந்திருக்கிறேன். நீ சற்றும் எதிர்பாராத வகையில திடீர்னு உன்னுடைய அதிர்ஷ்டமானது கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டதான் போகுது. நீ எதிர்பார்க்காத எல்லா விஷயங்களும் உனக்கு சாதகமாக, உனக்கு சுலபமாக நடந்து முடிய போகுது. இனி எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்று எல்லா அனுகிரகங்களையும் என்னிடமிருந்து நீ பெறப் போகிறாய். முடிஞ்ச அளவுக்கு யாருக்காவது உதவி தேவைன்னு உனக்கு தோணுச்சுன்னா உன்னால் முடிந்த உதவியை செய்ய தொடங்கு. ஏன்னா அப்படி நீ மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய உதவியின் மூலமாக உன்னுடைய கடினமான காலத்திலும் என்ன செய்வதுன்னு தெரியாமல் புரியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கும் போதும் உனக்கான உதவிகள் தானாகவே உன்னை தேடி வந்து சேரும் என் செல்லமே. இந்த உலகத்துல அடுத்த நொடி என்ன நடக்குதுன்னு கூட தெரியாத மனித ஜென்மமாகத்தானே எல்லோரும் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது யாருடைய வாழ்க்கை எத்தனை காலம்னு தெரியாத இந்த உலகத்துல எதற்காக வாழக்கூடிய இந்த சில காலங்களிலும் திமிரும் வெறுப்பும் கோபமும் ஆணவமும் இருக்கணும்? வேண்டாத குப்பைகளை அகற்றிவிட்டு உனக்கு வேண்டிய விஷயங்களை உன் சாயப்பா கிட்ட கேளு. எல்லாமே நல்லதுக்கா இருந்ததுன்னா உனக்கு எல்லா விஷயங்களையும் நல்லபடியா நானே செஞ்சு கொடுப்பேன். கூடி வாழ்ந்து சந்தோஷமாக இருக்க ஆசைப்படுகிற உன் குடும்பத்தை யாரும் கலைப்பதற்கு நான் விட்டுவிட மாட்டேன் என் செல்லவே. கூட்டுல இருக்கக்கூடிய பறவையை கலைப்பதற்கு ஒரு கல்லை எரிஞ்சா போதும். ஆனா கூடி வாழும் குடும்பத்தை கலைப்பதற்கு ஒரு சொல், வஞ்சகம் மிகுந்த ஒரு சொல் போதும். அப்படிப்பட்ட வஞ்சக எண்ணம் கொண்ட சொற்களை பேசக்கூடிய மனிதர்கள் உன் குடும்பத்தை நெருங்காம நான் பார்த்துக்கிறேன். என்ன நடந்தாலும் எல்லாமே சரியாயிருன்ற எண்ணத்தை மனசுல வச்சுக்கிட்டு சிரித்து கொண்டே கடந்து போய்விடு. சில தருணங்களை பற்றி நீ யாரிடமும் விளக்கவும் வேணாம், விவாதமும் வேணாம். அந்த விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சு. இனிமே அதை பத்தி பேசுறதாலேயோ யோசிக்கிறதாலேயோ எதையும் மாற்ற முடியாதுன்னு உனக்கு புரிகிறது தானே? உன் சாயப்பா எதை பத்தி சொல்றேன்னு உனக்கு நிச்சயமா புரியும். உன் வாழ்க்கையில நடந்து முடிஞ்ச கசப்பான விஷயங்களையும் தவறான சம்பவங்களையும் யோசிப்பதையும் விவாதிப்பதையும் விட்டுவிடு. இனிமே நடக்க போற விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கைக்கு மகிழ்ச்சியாக அமையும்படி நான் பார்த்துக்கிறேன். கசப்பான அனுபவங்களை கடந்து வந்து வாழ வேண்டிய இந்த புதிய வாழ்க்கையில் நீ மகிழ்ச்சியாக மட்டுமே வாழ்வாய் என நம்பிக்கை வைத்தாலே நான் உனக்கு கொடுக்கக்கூடியதெல்லாம் மிகப்பெரிய அனுகூலங்களாக உன்னிடம் வந்து சேரும். நீ மற்றவங்களுக்கு செஞ்ச உதவி பெருசாகவே இருந்தாலும் அதை சொல்லி காட்டவும் வேணாம், அதை நீ யோசிக்கவும் வேணாம். செய்த அடுத்த நிமிடமே மறந்துவிடு என் செல்லமே. ஆனா உனக்கு யாராவது ஒரு சிறு உதவி செய்தாலும் அதை செய் நன்றி மறவாத பரீட்சையில் வச்சுக்கிட்டு எப்பொழுதும் அவர்களுக்கு அதை திருப்பி செலுத்தக்கூடிய நன்றி உணர்வோடு இரு. அதுதானே சிறந்த மனிதனுக்கு அழகு. என் அன்பு பிள்ளையான உனக்கு யாருடைய உதவியும் தேவையில்லாத அளவிலும் நீ எல்லாருக்கும் தேடி போய் உதவி செய்கிற அளவிலும் உனக்கான வசதி வாய்ப்புகளை கொடுக்க போறேன். அதற்காக தானே இப்போது யோகத்தின் அதிர்ஷ்டத்தை உன் பக்கமாக திருப்பி வச்சிருக்கேன். நீ என்னிடம் ஆசைப்பட்டு விரும்பி கேட்ட விஷயங்கள் எல்லாம் இப்போது தானாகவே உன்னிடம் வந்து சேரும். இனி நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம். உனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுப்பவர்களுக்கு அதை பல மடங்காக திருப்பி கொடு. மதிப்பு கொடுக்க தெரியாதவன் ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி, அவன் பக்கத்துல போய் கூட நீ நிக்க வேணாம். நீ என்னை பார்க்கிற இந்த நொடி முதலே, என்னுடைய அருள் நிறைந்த வார்த்தைகளை கேட்கிற இந்த நொடி முதலே உன் கவலைகள் அனைத்தும் காணாமல் போய் நீ மகிழ்ச்சியாய் வாழ்வதற்கான வழிகளை நான் பிறக்கச் செய்வேன். உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாமே விலகி போய் உனக்கான சொர்க்க வாழ்க்கையை பேரின்பமாய் நான் அருள செய்ய போகிறேன். உன் சாயப்பாவை வணங்கிய உன் உள்ளமெல்லாம் குளிரப் போகுது. முகமெல்லாம் மலர்ந்து சந்தோஷப்படுவாய். ஓம் சாய்ராம்.